மீனம் ராசியில் பிறந்தவங்க பெற்றோருடைய மனசை புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். மீனம் ராசினர் பெற்றோர் மீது அளவற்ற பக்தியும் மரியாதையும் கொண்டவங்க. இருப்பினுமே கிரகங்களுடைய சேர்க்கையும் மற்றும் காலப்புருஷ தத்துவப்படிதான் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இடையே நிலவிய தலைமுறை இடைவெளியும் பெரும் புதிராகவே நீடித்து வந்திருந்திருக்கும். உங்களின் அன்பையும் நீங்கள் அவங்களின் நலனுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளையுமே உங்களின் பெற்றோரால பல நேரங்களில் சரியாகவே புரிந்து கொள்ள முடிந்திருக்காது. நீங்கள் அவங்களுக்கு நன்மையை செய்ய நினைத்தாலுமே அதை அவங்க தவறாகவே புரிந்து கொண்டு உங்களை கலைந்து கொண்ட தருணங்கள் உங்களை உதிர கண்ணீர் வடிக்க வைத்திருந்திருக்கும். பெற்றோரை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், அவங்களை மனசை குளிர்க்க வேண்டும் என்ற உங்களின் இயக்கம்தான் பல நேரங்களில் சூழ்நிலைகளாகவும் உறவினர்களின் தூண்டுதலுமே நிறைவேறாமலே போயிருந்திருக்கும். அவங்களுடைய மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை சலுகையுமே உங்களுக்கு தரவில்லை என்ற ஆதங்கம்தான் உங்க மனசுல ஆழமாவே பதிந்திருந்திருக்கும். உங்களுடைய நியாயமான பக்கத்தை அவங்களுக்கு விளக்க முற்பட்ட போதெல்லாமே அதை எதிர்த்து பேசுவது போல சித்தரிக்கப்பட்டு அவங்க உயிரோடு இருக்கும் காலத்திலேயோ அல்லது அவங்க இறுதி நாட்களிலுமே அவங்களின் மனசை முழுமையா குளிர வைக்க முடியவில்லையே, அவங்களின் ஆசையும் அன்பையும் முழுமையாக பெற முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியுமே ஏங்க வைக்கக்கூடிய மனநிலையும் உங்களை நீண்ட காலமா வாட்டி எடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயவும். அது நீங்கள் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இடையே நிலவி வந்த தலைமுறை இடைவெளியும் பெரும் புதிராகவே உங்களுக்கு நீடித்து வந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களின் அன்பையும் அவங்களின் நலனுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய பெற்றோர்களுடைய பல நேரங்கள் சரியாகவே புரிந்து கொள்ளப்படாம முடிந்திருந்திருக்கும். நீங்கள் அவங்களுக்கு நன்மையை செய்ய நினைத்தாலுமே அது அவங்க தவறாகவே புரிந்து கொள்ளக்கூடிய உங்களை கடிந்து கொள்ளக்கூடிய தருணங்களுமே உங்களுக்கு கண்ணீரை உதிரக்கூடிய வைத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களால தூண்டுதலையுமே உங்களுக்கு பல நேரங்களில் சூழ்நிலைகளாலுமே உங்கள் பெற்றோர்களுடைய மனசை புரிந்து கொள்ள முடியாமல் ஏற்பட்டு இருந்திருக்கும். இது கூடவே தான் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பெற்ற மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை சலுகையுமே உங்களுக்கு தரவில்லை என்ற ஆதங்கம் உங்களோட மனசுல ஆழமாவே பதிந்து உங்களுடைய நியாயமான பக்கத்தை அவங்களுக்கு விளக்க வைத்து வந்திருக்கும். அவங்களுடைய உயிரோடு இருக்க காலத்திலேயோ அவங்களுடைய இறுதி காலத்திலேயுமே அவங்களுடைய மனசை முழுமையா குளிர வைக்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அவங்களுடைய ஆசையும் அன்பையும் முழுமையா பெற முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை ஏங்க வைக்கக்கூடிய மனநிலையுமே உங்கள் மனசுல ஆழமா வடைத்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையுமே அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் மாறுபடும். ஏன்னா குறிப்பா பெற்றோருடனான உறவில சில நேரங்கள்ல அன்பு இருந்தாலுமே அதை சரியா புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில உருவாகியிருந்திருக்கலாம். மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற காலங்கள் வந்திருந்தாலுமே பெற்றோர் கூறிய வார்த்தைகள் அந்த நேரத்துல கடுமையாவே தோன்றியிருந்திருக்கும். அவங்க எடுத்த சில முடிவுகள் தங்களுக்கு எதிரானவை என்றேவே நீங்கள் கருதியிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காலம் நகர்ந்த பிறகுதான் அந்த வார்த்தைகளுடைய பின்னால் இருந்த அக்கறையும் அந்த முடிவுகளின் பின்னால் இருந்த வாழ்க்கை அனுபவம் புரிய தொடங்கியிருந்திருக்கும் உங்களுக்கு. சிறு வயதிலிருந்தும் பெற்றோரின் எதிர்ப்புகளுக்கு ஏற்ப வாழ முயற்சித்தாலுமே சில நேரங்கள் சில தருணங்கள் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாம ஏற்பட்டிருந்திருக்கலாம் உங்களுக்கு. தாங்கள் விரும்பிய வாழ்க்கை பாதையும் பெற்றோர் விரும்பிய பாதையுமே வேறுபட்டதால் மனதுரம் ஓர்வாகியிருந்திருக்கலாம். என்னை ஏன் அவங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்திருந்திருக்கலாம். அதே நேரத்திலேயும் பெற்றோருடைய மனசிலேயும் நம் பிள்ளை ஏன் நம் வார்த்தையை ஏற்கவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த அமைதியான இடைவெளியை பல வருடங்களாவே மனசுல சொல்ல முடியாத சுமையாவே உங்களுக்கு இருந்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்க உள்ளன உங்க வாழ்க்கையில். பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட பெரிய செல்வம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த வகையில தான் மீனம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் தேடி வரக்கூடிய காலம் இப்போது உள்ளது. நீண்ட நாட்களா
புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவித்த தம்பதியர்களாம் குருவின் அருளால நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிட்ட உள்ளது. செய்தி வந்து சேர உள்ளது. ஏற்கனவே குழந்தைகளுடைய உள்ளவங்களுக்கு அவங்க கல்வியிலேயும் வாழ்க்கையிலேயுமே சிறந்த முன்னேற்றம் காணப்பட உள்ளன. அவங்களுடைய படிப்பில் சாதனை படைத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞர்களாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்போ அல்லது திருமண யோகமோ கைக்கூடி வர உள்ளன. பிள்ளைங்களின் உங்கள் சொல்லை தட்டாமல் வழிகாட்டுதலையும் ஏற்று நல்வழியில் நடக்க உள்ளாங்க. அவங்களின் சாதனைகளும் கீழ்ப்படிதலும் உங்களுடைய மனசுக்கு பேரானந்தத்தையும் சமூகத்துல மிகப்பெரிய தலை நிமிர்ந்தவையுமே பெற்று தர உள்ளன. உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுக்கும் பெற்றோருக்கும் தன் குழந்தைகளுக்கும் கிடைக்க உள்ள மகிழ்ச்சியை வந்து பெரிய செல்வம் வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையிலேயும். ஏன்னா அந்த வகையில் தான் உங்களுடைய குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் தேடி வரக்கூடிய காலம் வந்து இப்போது உங்களுக்கு உள்ளது. நீண்ட நாட்களாகவே புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு எல்லாமே குருவினுடைய ஆறுலாலேயே நல்ல முறையில் வந்து குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய செய்தி வந்து சேர உள்ளது உங்கள் வாழ்க்கையில். அவங்களுடைய படிப்பில் வந்து சாதனை படைத்து நல்ல மதிப்பெண்களையும் பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க. இளைஞர்களாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்பும் ஏன் திருமண யோகமாக கைக்கூடி வரக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளது. பிள்ளைங்கள் வந்து உங்கள் சொல்லி தட்டாமல் வழிகாட்டுதல்களை ஏற்று நல் வழியில் நடக்க உள்ளன உங்கள் வாழ்க்கையிலேயும். அது கடந்த காலத்தில் வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியிலையும் ஏன் உடல்நலம் வேலைவாய்ப்பு எதிர்காலம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை தேர்வுகள் குறித்த பல இரவுகளை கவலையுடன் கழித்திருந்திருப்பீங்க. அவங்க நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துல தான் நீங்கள் செய்த தியாகங்களும் அமைதியாக சுமந்த பொறுப்புகளுமே சில நேரங்களில் உங்களை மனசளவிலே சோர்வடைய செய்திருந்திருக்கும். ஆனால் இனி வரப்போகும் காலத்துல வந்து குரு பகவானுடைய அருளாலேயும் அந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக விலகி குழந்தைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல காலம் உங்களுக்கு உருவாக உள்ளது. இதுவரை எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாமல் இருந்த குழந்தைகள் எல்லாமே கல்வியில சிறப்பான மாற்றத்தை காண போறாங்க. படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். தேர்வுல நல்ல மதிப்பெண்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக உள்ளன. உயர்கல்விக்காக காத்திருந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க உள்ளது. வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலையும் அமைய உள்ளது. தொழில் செய்து கொண்டிருப்பவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றமும் வருமான உயர்வும் ஏற்பட உள்ளன. அவங்களின் வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய மனசுல இருந்த பாரம் எல்லாமே குறைந்து நிம்மதியான மகிழ்ச்சி பிறக்க உள்ளன. சில குடும்பங்களில் பெற்றோர் குழந்தைகள் இடையே கருத்து வேறுபாடுகள் அல்லது பேசாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கலாம். இனி வரப்போகும் காலத்துல எல்லாமே அவை மெதுவாகவே மாறி மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. குழந்தைகள் வந்து உங்களுடைய அன்பையும் தியாகத்தையுமே உணர்ந்து உங்களுடைய ஆலோசனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில குழந்தைகளின் சிரிப்பும் ஏன் அவங்களுடைய முன்னேற்றம் தான் நல்ல பண்புகளும் தான் மிகப்பெரிய செல்வமாகவே கருதப்பட்டு வந்திருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா உங்களுடைய கல்வியிலையும் ஏன் உடல்நலமும் வேலை வாய்ப்பும் அல்லது எதிர்காலம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை தேர்வுகள் குறித்த பல இரவுகளை வந்து கவலையுடனே பெற்றோர்கள் கழித்து வந்திருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலேயும் நீங்கள் செய்த தியாகங்களும் ஏன் அமைதியாக இருந்த சுமந்த பொறுப்புகளுமே சில நேரங்களில் வந்து உங்களை மனசளவில் சோர்வடைவே செய்து வந்திருந்திருக்கும். அது கூடத்தான் உங்களை இதுவரை எதிர்பார்க்காத முன்னேற்றம் இல்லாமல் இருந்த குழந்தைகள் எல்லாமே கல்வியில் சிறப்பான மாற்றத்தை வந்து காண போகிறாங்க. படிப்பில் ஆர்வமும் அதிகரித்து தேர்வில் நல்ல மதிப்பெண்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட பெரிய செல்வம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த வகையில தான் மீனம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் தேடி வரக்கூடிய காலம் இப்போது உள்ளது. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவித்த தம்பதியர்களாம் குருவின் அருளால நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிட்ட உள்ளது. செய்தி வந்து சேர உள்ளது. ஏற்கனவே குழந்தைகளுடைய உள்ளவங்களுக்கு அவங்க கல்வியிலேயும் வாழ்க்கையிலேயுமே சிறந்த முன்னேற்றம் காணப்பட உள்ளன. அவங்களுடைய படிப்பில் சாதனை படைத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞர்களாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்போ அல்லது திருமண யோகமோ கைக்கூடி வர உள்ளன. பிள்ளைங்களின் உங்கள் சொல்லை தட்டாமல் வழிகாட்டுதலையும் ஏற்று நல்வழியில் நடக்க உள்ளாங்க. அவங்களின் சாதனைகளும் கீழ்ப்படிதலும் உங்களுடைய மனசுக்கு பேரானந்தத்தையும் சமூகத்துல மிகப்பெரிய தலை நிமிர்ந்தவையுமே பெற்று தர உள்ளன. உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுக்கும் பெற்றோருக்கும் தன் குழந்தைகளுக்கும்
கிடைக்க உள்ள மகிழ்ச்சியை வந்து பெரிய செல்வம் வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையிலேயும். ஏன்னா அந்த வகையில் தான் உங்களுடைய குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் தேடி வரக்கூடிய காலம் வந்து இப்போது உங்களுக்கு உள்ளது. நீண்ட நாட்களாகவே புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு எல்லாமே குருவினுடைய ஆறலாலேயே நல்ல முறையில் வந்து குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய செய்தி வந்து சேர உள்ளது உங்கள் வாழ்க்கையில். அவங்களுடைய படிப்பில் வந்து சாதனை படைத்து நல்ல மதிப்பெண்களையும் பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க. இளைஞர்களாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்பும் ஏன் திருமண யோகமாக கைக்கூடி வரக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளது. பிள்ளைங்கள் வந்து உங்கள் சொல்லை தட்டாமல் வழிகாட்டுதல்களை ஏற்று ஏற்று நல் வழியில் நடக்க உள்ளன உங்கள் வாழ்க்கையிலேயும். அது கடந்த காலத்தில் வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியிலையும் ஏன் உடல்நலம், வேலைவாய்ப்பு, எதிர்காலம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை தேர்வுகள் குறித்த பல இரவுகளை கவலையுடனே கழித்திருந்திருப்பீங்க. அவங்க நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் செய்த தியாகங்களும் அமைதியாக சுமந்த பொறுப்புகளுமே சில நேரங்களில் உங்களை மனசளவிலே சோர்வடைய செய்திருந்திருக்கும். ஆனால் இனி வரப்போகும் காலத்தில் வந்து குரு பகவானுடைய அருளாலேயும் அந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக விலகி குழந்தைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல காலம் உங்களுக்கு உருவாக உள்ளது. இதுவரை எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாமல் இருந்த குழந்தைகள் எல்லாமே கல்வியில சிறப்பான மாற்றத்தை காண போறாங்க. படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். தேர்வுல நல்ல மதிப்பெண்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக உள்ளன. உயர்கல்விக்காக காத்திருந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க உள்ளது. வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலையும் அமைய உள்ளது. தொழில் செய்து கொண்டிருப்பவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றமும் வருமான உயர்வும் ஏற்பட உள்ளன. அவங்களின் வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய மனசுல இருந்த பாரம் எல்லாமே குறைந்து நிம்மதியான மகிழ்ச்சி பிறக்க உள்ளன. சில குடும்பங்களில் பெற்றோர் குழந்தைகள் இடையே கருத்து வேறுபாடுகள் அல்லது பேசாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருந்த